உலகமே பெரும் பதட்டத்தில் இருக்குது. காரணம் என்ன? ஒரு பக்கம் டேரிஃப் வார், இன்னொரு பக்கம் வாரே இல்லை. காரணம் என்ன? ரஷ்யா உக்ரைன் வார், ஐரோப்பாவில் பதட்டம். ஆனால் நீயும் இந்த யுத்தத்தில் இருக்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாடையும் குண்டூசி வச்சு குத்துறாங்க ஐரோப்பாவும் அமெரிக்காவும். இப்போ ஏற்பட்ட குழப்பத்தில் உலக நாடுகள் சிக்கி தவிக்குது. அதே போல் அமெரிக்காவும் சிக்கி தவிக்குது. அங்கே உள்ளவனுங்களையும் மனுஷன் ட்ரம்ப் வச்சு தான் செய்கிறாரு. ஏழை உன்னை நான் எதுக்கு தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு அவனுங்களுக்கே சந்தேகப்படுற அளவுக்கு சூழ்நிலைகள் மோசமாக இருக்குது. கூட்டணிகளே மாறுமோ அப்படிங்கிற அச்சம் எல்லாருக்குமே இருக்குது. கூட்டணியெல்லாம் மாறாது. யார்? இந்தியாவை பொறுத்தவரை கூட்டணியெல்லாம் மாறாது. இப்போ வம்பு தும்பு நடக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு அதே ஸ்டைலில் வம்பு தும்பு. ஆனால் என்றைக்கும் அமெரிக்கா நட்பு தான். அதே மாதிரி சீனாவோட வம்பு தும்புங்கிறது கொஞ்சம் குறையும். ஆனால் என்றைக்கும் சீனாவுக்கு கடிவாளம் போட்டுக்கிட்டே இந்தியா இருக்கும். இதை 2 இடத்துலையும் இந்தியா இப்போ நிரூபித்து காட்டியிருக்கு. அதை தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஒன்று என்ன அப்படின்னா, நமக்கு பக்கத்தில் இத்தனை நாடுகள் இருக்குது, அம்புட்டு நமக்கு எதிரி பயிலுக அப்படின்னு சொல்லி வருவோம். அதில் எல்லாருமே பூட்டானை மறந்துடுவோம். பூட்டானை நாடு லிஸ்ட்லேயும் நம்ம வச்சுக்க மாட்டோம், நம்மளோட மாநில லிஸ்ட்லேயும் நம்ம வச்சுக்க மாட்டோம். ஆனால் அந்த நல்ல பயல்களை நம்ம தான் பாதுகாக்கிறது. டோக்லாம் பிரச்சனை நமக்கு சீனாவுக்கும் நேரடி ஒரு யுத்தமாக அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பூட்டானோட பகுதிகளை பாதுகாக்க நம்ம போய் நின்று பாதுகாத்து கொடுத்தோம். அதே போல் பூட்டானு என்றைக்குமே இந்தியா கூடயே அனுசரணையாக இருக்கும். என்ன நீ அங்கிட்டே நிற்கிற அப்படின்னா, இல்லையே இந்த வாரம் உங்களை பார்க்க வரேன் அப்படிம்பாங்க. போய் பார்ப்பாங்க, வருவாங்க. ஆனால் திருப்பி வந்து இந்தியா பக்கத்தில் நின்றுக்குவாங்க. சீனாவை நேரடியாகவும் பாதிச்சிக்க மாட்டார்கள், மறைமுகமாகவும் பாதிச்சிக்க மாட்டார்கள். ஆனால் ஏறி சீனாவோட மடியிலையும் உட்கார மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜியை அங்கே உள்ள மன்னர் குடும்பம் பின்பற்றிக்கிட்டு வருது, தப்பிச்சுக்கிட்டு வருது. அதே சமயம் பூட்டானை நம்ம விட்டு கொடுக்காம பல விஷயங்களில் தூக்கி இந்தியா உள்ளுக்குள்ளேயே தான் வச்சுக்கோம் எப்பயுமே. இதில் ஒரு மெகா திட்டமாக தான் பூட்டான் இந்தியா இனிமேல் ரயில்வே கனெக்டிவிட்டி கிடைக்க போகுது. வெஸ்ட் பெங்கால்லேருந்தே கிடைக்க போகுது. இது சீனாவுக்கு மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தல் தான். சீனாவோட நரித்தனத்துக்கு வாலாட்டவே முடியாது அந்த பகுதிகளில் அப்படிங்கிற மாதிரி வர்த்தகம், பாதுகாப்பு அம்புட்டும் மேம்படும். ப்ராஜெக்டோட வேல்யூவும் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. 3000 கோடிக்கு மேலே ப்ராஜெக்ட் வேல்யூ. இதன் மூலியமாக பெரிய அளவில் வரலாறே திரும்ப போகுது. காரணம் என்ன? இப்போ மேலே நம்ம 2 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்தாப்புல பூட்டான் இம்புட்டு பெரிய முக்கியமான இடத்துல இருக்குது. நம்மளை தூக்கி நம்ம பாக்கெட்டுக்குள்ளேயே வச்சுருக்கோம். ஆனால் கனெக்டிவிட்டி அப்படின்னு வந்தால் மட்டும் அப்படின்னா அப்படின்னு கேட்குற ரேஞ்சில் இருந்துச்சு. இப்போ ரயில்வே வந்ததுக்கப்புறம் பெரும்பாலும் இந்த ட்ரெயின் அப்படிங்கிறது 80-90 கால படத்துலலாம் பெரிய அளவு சம்பவமாக காட்டப்படும். பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துலேருந்தே ட்ரெயின் சம்பவங்கள் ஜாஸ்தி தான். அதே மாதிரி சர்வதேச அரசியல்லையும் கப்பல் போக்குவரத்து, ட்ரெயின் போக்குவரத்து இது பூரா மைலேஜோட உச்சம். இப்போ பூட்டானோட கொண்டு போகிறோம். எந்த காலகட்டம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதாவது சம்பவமே பெரிய சம்பவம், பெரிய மைலேஜ். காலகட்டம் அப்படிங்கிறது அமெரிக்கா வேண்டாம், சீனா வேணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோமான்னு கேட்டால், அமெரிக்கா வேண்டான்னு சொல்லலை, அமெரிக்கா வேணுங்கிற அதே முடிவில் தான் இருக்கும். அமெரிக்கா வேணும் வேண்டாம் ரெண்டுமே இல்லைங்கிற குழப்பமான முடிவெல்லாம் இல்லை. அமெரிக்கா வேணும், ஆனால் உன் நொல்ல நாட்டியத்தை இங்கே காட்டாத, அவ்வளோதான். அதே மாதிரி சீனா வேணாம், அதே சமயம் சீனாவோட வர்த்தகம் வேணும் அப்படின்னு இந்த சைடு அதே நிலைப்பாடை மாற்றவே இல்லை. அதில் ஒரு படியாக தான் இப்போ வேகத்தை காட்டுறோம். இல்லை சீனா நம்ம நட்பு, அதனால் நம்ம விட்டு கொடுத்து போவோம், அந்த ஜோலிக்கே இனிமேல் வேலையே கிடையாது அப்படிங்கிறத இந்திய அரசாங்கம் மீண்டும் ஒரு முறை சொல்லி காட்டியிருக்கு. இது ஒரு பக்கம். 2வது அப்படிங்கிறது சர்வதேச அரசியலில் ஏகப்பட்ட ஏஜென்சிகள் இருக்குது. அதாவது ஐநாவாகட்டும், ஐநாவுக்கு கீழே இண்டிபெண்ட் ஏஜென்சி அப்படின்னு 1000 இருக்குது. இதில் பேர் தான் இண்டிபெண்ட் ஏஜென்சி. அமெரிக்காவோட தயவு இல்லாமல் அவனுங்க எதுக்குமே அப்ரூவலோ உத்தரவோ கொடுத்து தொலைய மாட்டாங்க. இது யதார்த்தமான உண்மை. ஆனால் அமெரிக்காவோட நம்ம எப்படி மல்லு கட்டிக்கிட்டு இருக்கோம்? அவனை கேட்டால் அவங்க கூட ரொம்ப சண்டை போடுறேன் அப்படின்னா, ஏழை நீ தாண்டா சண்டை போடுற, நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அது போக நீ வெற்றித்தனமாக சண்டை போடுற, உங்கள் ஊரில் வேணால் கேட்டுப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம தகவல் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட நிலைமையில தான் இந்த கடல் அடியே இருக்கக்கூடிய கனிம வளங்களை எடுக்கணும். அதாவது நம்ம பகுதி, நம்மன்னு கிடையாது, எந்த நாடுமே தனக்குரிய பகுதிகளில் எடுக்கக்கூட சில ஏஜென்சிகளோட அப்ரூவல் தேவை. ஏன்? நம்ம ஆட்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பூமியை பாதுகாக்கிறேன், கடலை பாதுகாக்கிறேன் கதை விட்டுக்கிட்டு சில ஏஜென்சிகள் இருக்கும். அவனுங்களோட அப்ரூவல் வேணும். அது சரி தப்பு அதே நமக்கு தேவையில்லை. அந்த கடலடியே தோண்டக்கூடிய அப்ரூவலை நமக்கு கொடுத்துருக்கான். இந்திய பெருங்கடலில்
பெரிய அளவில் தோண்ட போகிறோம், பாலிமெட்டாலிக் சல்ஃபேரை எடுக்க போகிறோம். இதை எடுக்கக்கூடிய, அதாவது இந்த குறிப்பிட்ட ப்ராடக்டை எடுக்கக்கூடிய ஒரே நாடு இந்தியா தான். இது 2வது இடம் அப்படிங்கிறது தான். அப்போ வருங்காலங்களில் இந்த பாலிமெட்டாலிக் சல்ஃபைட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நம்மளோட ஆதிக்கம் அப்படிங்கிறது ஜாஸ்தியாகும். இல்லை நாளைக்கு இன்னொரு பையன் டைவ் அடித்து குதிப்பேன் கடலுக்குள்ளே அப்படின்னா, தலைகீழாக டைவ் அடித்து குதிச்சாலும் முந்த முடியுமா அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட் அட்வான்டேஜ் கீழே இந்த ப்ராஜெக்ட்டு பிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கும். அப்போ வர பையன் 2வது இடத்துக்கு தான் போட்டி போடணும், நமக்கு எந்த தொல்லையும் இருக்காது. இது எந்த காலகட்டத்தில் வருது? அமெரிக்காவோட ஒரு டிஷ்யூமில் வருது. அது சும்மா காதல் டிஷ்யூம் தான், நீங்கள் நினைக்கிற மாதிரி யுத்த டிஷ்யூம் இல்லை அப்படிங்கிறக்கு இதுவும் ஒரு சான்றிதழ். ஏழை அவன் H1B விசா வரையும் பேன் பண்ணிக்கிட்டு இருக்கான், நீ என்ன இப்போ தான் காதல் கல்யாணம்னு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஆட்கள் சொல்லக்கூடும். எல்லாமே ட்ரம்ப் செய்கிறார் அப்படிங்கிறத மனசுக்குள்ளே நம்ம வச்சுக்கணும். அந்த ஆளை பொறுத்தவரையும் செஞ்சுட்டேன் இனிமேல் என்ன செய்ய முடியும் அப்படிலாம் சொல்லக்கூடிய ஆள் கிடையாது. அவரே 10 மணிக்கு மாட்டேன்பார், 10:30க்கு ஓகேம்பார், திருப்பி 11 மணிக்கு மாட்டேன்பார். அப்போ எல்லா தடைகளையும் இமீடியட்டாக உடைக்கக்கூடிய நபர் தான். உடைச்சி தான் ஆகணும். உடைக்கலைன்னா அமெரிக்காவுக்கு தான் ஆபத்து. ஏன் அப்படின்னா, ஷார்ட் டேர்ம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் டக்குன்னு நம்ம அடுத்தடுத்த பையரையோ ரூட்டையோ வெட்டிட்டோம் அப்படின்னா, லாங் டேர்மில் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பெயினை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ எப்படி சீனாவை வளர்த்து விட்டு இப்போ அவனே டீல் பேச வேண்டிய நிலைமைக்கு ஆகிப்போச்சு. சீனாவை வளர்ச்சியை அமெரிக்கா நினச்சிருந்தா சுலபமாக தடுத்துருக்கலாம், ஆனால் தடுக்காமல் விட்டுட்டாங்க. அதுக்கு 1000 காரணம் இருக்குது. வெவ்வேறு காலகட்டங்களில் நம்மளே விரிவாக பார்த்துருக்கோம். தேவைப்பட்டாலும் வருங்காலத்தில் பார்க்கலாம். அந்த மாதிரி இன்னொரு காலத்தில் அமெரிக்கா சிக்குமா அப்படின்னு கேட்டால், அமெரிக்கா சிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ட்ரம்ப்போட தலைமை அப்படிங்கிறது அடுத்த 40 வருஷம் இருக்கவும் வாய்ப்பு இல்லை. அதிகபட்சம் இவர் சட்ட திட்டங்களை மாற்றி இன்னொரு 4 வருஷம் வாங்கினா கூட அதுக்கடுத்து அப்படிங்கிறது ட்ரம்ப்போட டேர்மை அப்படியே தலைகீழாக புரட்டி போட்ட மாதிரி தான் அடுத்த டேர்ம் வரும். ஏன் அப்படின்னு கேட்டால், அமெரிக்க அதிபர்கள் லிஸ்ட்லேயே ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு வில்லத்தனத்தை காட்ட தான் செய்வான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் எல்லாத்துக்கும் உச்சம் அப்படிங்கிறது ட்ரம்ப்பு. காரணம் என்ன? அமெரிக்க சிஸ்டத்தையே பிடுங்கி வீசி புது சிஸ்டத்தை உருவாக்குறார். அப்கிரேட் ஒர்க்கு ரொம்ப பெருசாக பண்ணணும்னு விரும்புகிறார். எங்கே? எல்லாத்துலேயும், உள்நாட்டிலேருந்து வெளிநாடு வரையும். அப்பேற்பட்ட ட்ரம்ப் மாறும்போது மொத்த ஆட்டமும் பழைய ஆட்டமாக வரும், இல்லை புது ஆட்டமாக வரும். ட்ரம்ப்போட ஆட்டத்தையே கண்டினியூ பண்ணுறதுக்கு ட்ரம்ப் மயம் வந்தால் தான் உண்டு. அதுவும் இந்த அளவுக்கு அவனுங்க இருப்பாங்களான்னு தெரில. காரணம், தலைவன்லாம் அப்படி நினச்சா புரட்டி போட்டுருவான். அவனுங்க 2-3 பதிவுகளை ட்விட்டரில் போட்டே புரட்டி போட முடியாமல் பிஸ்னஸை பார்க்க ஓடி போயிடுறாங்க. அதனால் இவருக்குரிய ஸ்டஃப் அங்கே இல்லை அப்படின்னு லோக்கல் அரசியலில் நிறைய பேசப்படுது. அது அவங்க ஊர் அரசியல், நம்ம இங்கே உட்காந்து பார்க்க தேவையில்லை. இப்படி சமகாலத்தில் பெரும் இடங்கள்லையும் எல்லைகள்லையும் இந்தியா மைலேஜ் எடுக்குது. உலக அரங்கில் எல்லா பேயக்கூடையும் சண்டை, எல்லா பேயக்கூடையும் நட்பு அப்படிங்கிற சூழ்நிலையில், குழப்பமான சூழ்நிலையில் டெரரான மைலேஜ் எடுக்கக்கூடிய ஒரே நாடு, நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இந்தியாங்கிறது தான் யதார்த்தமான உண்மை.